2 அண்ணன்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு அம்மாட்ட ஒப்படைக்கிறோம். நீ கேட்டீங்கல்லம்மா, இந்தாங்க என்கிட்ட பாப்பா கல்யாணத்துக்காக சொல்லியிருந்தீங்கல்ல, 2 அண்ணன்களும் சேர்ந்து தங்கச்சி கல்யாணத்துக்காக கொடுக்குறோம். சரியா? அது வச்சுக்கோங்க, நல்லபடியா அவளோட கல்யாணத்தை இந்தாங்க பெற்றோர் வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட பணம், நீங்க என்ன பணம் கேட்டீங்களோ எல்லாமே உங்களுக்கு தான். இந்தாங்க பாப்பா கல்யாணத்தை நல்லபடியா அண்ணன் ஸ்தானத்தை நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சோன்னு நினைச்சுக்கோங்க. அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை அம்மாவும் நானும் அம்மாட்ட சொன்னேன். சொல்லவுமே இந்த மாதிரி அம்மா அப்படிங்கும் உடனே இன்னைக்கே போய் 3 நாள் முடிச்சிரு, ஏன்னா நாளான்னைக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு, முதல்ல போய் கொடுத்துருனாங்க. நானும் அம்மா வர முடியலனாலும் அம்மா ஸ்தானத்துல நானும் வந்து அண்ணன் ஸ்தானத்துல வந்து பாப்பாக்கு தரேன். அம்மாவுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அல்லாவுக்கு அடுத்தபடியா நான் அம்மாவை கடவுளா நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த அளவுக்கு என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வரும்னு நான் நினைக்கலங்கப்பா. ஒரு தாய் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அது எனக்கு தெரியுமா, அதனாலதான் நான் சரி அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கு எல்லாரும் நினைக்கலாம், என்னடா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு பிறவில அந்த மாதிரியான மணல்ல இடையில வந்ததுதான்ப்பா. இது கல்யாணம் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரை நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இப்படி. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு இனிமே மெடிசன் போதும், மேரேஜ் ஆனா சரியாயிரும், அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டா இந்த மன மாற்றம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இப்ப இந்த மேரேஜ் பிக்ஸ் பண்ணதுல இருந்து சின்ன மாற்றங்கள்லாம் நல்லா தெரியுது. எனக்கு நல்லா பேசுறது, நல்லா ஆக்டிவா இருக்கிறா, சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறா, கொஞ்சம் நல்லா எல்லாத்திட்டையும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறா. அதனால எனக்கு ஒரு முழு நம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் அந்த பையனை வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி இத்தனை வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், டாக்டர் கன்சல்ட் பண்ணப்பா, மேரேஜ் பண்ணா சரியாயிருன்னு சொல்லி இருக்கிறாங்க, உனக்கு முழு சம்மதம் இருந்தா இந்த மாதிரி ஏத்துக்கப்பா, நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படி. கண்டிப்பா கண்டிப்பா. அது சொன்னதுக்கு அந்த பையன் சரிங்கம்மா, இந்த பிரச்சனைக்கு நான் பண்ண மாட்டேன், நான் பாத்துக்கிறேங்கம்மா, நல்லபடியா நான் பாத்துக்கிறேன், 2 பிள்ளைங்களையுமே நான் பாத்துக்கிறேங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு உதவி செய்யறேன். அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நானே உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்காக தான் சரி நம்ம செலவு பண்றோம், நம்ம ஒரு கடமையில இருந்து அம்மா ஸ்தானத்துல நீங்க செய்ய வேண்டிய செஞ்சிடணுங்கிறதுக்காக தான் இந்த உதவி. தெரியாமா, இதை வச்சு அவளோட வாழ்க்கையை நல்லபடியா படுத்தணும் அவர்த்தையும் சொல்லிருங்க. அந்த பையன் சொல்லிட்டு தான் அப்புறம் இப்போ நான் சொல்லிட்டேன், தம்பி இது வந்து லாயர் மூலியமா சட்டபூர்வமா இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு சம்மதிச்சிட்டாப்ல. அப்புறம் முழு சர்டிபிகேட் இந்த இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன், தந்துட்டாப்ல. இதை வச்சு இப்ப நாகூர்ல வந்து எல்லாமே எல்லா டீட்டெயிலும் டைப் பண்ணி லாயரை வச்சு கவர்மெண்ட் சீலோட ரெஜிஸ்டர் பண்ணி தான் நமக்கு அந்த லெட்டர் கொடுப்பாங்க. எல்லாமே நாகூர்ல எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க அவங்களே எல்லாமே. இங்க நான் பள்ளிவாசல்ல வந்து மேரேஜ் பண்ணாவே தனியா தான் ரெஜிஸ்டர் பண்ணும், அவங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க. சரி ரைட். அப்ப நாளான்னைக்கு காலையில நானும் அங்க வந்துடுறேன். எத்தனை மணிக்கு வரணும்? 6 to 7. சரி ரைட். நான் நாளான்னைக்கு காலையில நானும் வந்துடுறேன், கல்யாணத்துக்கு வந்துடுறேன், அங்கேயும் வந்துடுறேன். நீங்க நல்லபடியா இந்த கல்யாணத்தை, நீங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஒரு புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு தாயா இருந்து நீங்க படாத கஷ்டம். எனக்கு அப்புறம் அதுங்களுக்குன்னு ஒரு இது வேணும், இப்படியே இது முடிஞ்சிடக்கூடாது, என்னோட முடிஞ்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான் அந்த பையன்கிட்ட எல்லா டீட்டெயிலுமா சொல்லிட்டேன். அந்த பையன் எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் நான் பாத்துக்கிறேங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் முன் வந்திருக்காப்ல. அந்த பையனுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கண்டிப்பா உண்மை மாதிரி வந்து பையனும் இப்படி இருக்கிறாப்ல, பொண்ணும் இப்படி இருக்கு, நம்ம அந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருந்து போய் செய்யணும்னு இந்த பையனுக்கு கடவுள் நல்ல ஒரு மனசை கொடுத்துட்டாப்ல. கண்டிப்பா. அதனால அந்த மனசுக்காக தான் நானும் வந்து செய்றேன். இவ்வளவு தூரம் நல்ல மனிதர்கள் உண்மையா நான் அந்த பையன் மனசை பார்த்துதான் நான் அழகெல்லாம் கிடையாது, பையன் அழகெல்லாம் நான் பார்க்கல, நல்ல ஒரு குணம், நம்ம பிள்ளைங்களை பாத்துக்கக்கூடிய ஒரு அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு இருந்துச்சு. அதனாலதான் நான் சம்மதிச்சேன். மனசு இருந்தா அழகெல்லாம் என்னத்துக்கு, அழகெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்கப்பா. இவ்வளவு தூரம் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து அவர் செய்யறாரு, பரவாயில்ல, இந்த மனசு உள்ளவரும் இருக்கா, நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஒரு தாயா இருந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலை தடுமாறிடக்கூடாது. நீ சொன்னீங்க சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டேன், எங்கெங்கயோ கேட்டேன், கேட்டேன்ப்பா, எல்லா இடத்துலயும் கேட்டேன், நேற்று முதல் கொண்டு போய் கேட்டதுக்கு இப்போ எங்களால முடியாது ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நொந்து போய் வந்து உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க போன் பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் உயிர் வந்தது மாதிரி இருந்தது. அதான் எனக்கு உயிரே வந்திருக்கு, நான் எப்படி செய்வது ஆரம்பிச்சிட்டமே, இது எப்படி முடிக்க போறேன்னு தெரியல ப்ரோ அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்க போன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அன்னைக்கே சொல்லிட்டீங்க, அது எப்படி விட்டுருவானா, அதுவும் எனக்கு அவ தங்கச்சி தான், நல்லா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும், நானும் அந்த அக்கறை எடுத்துக்க மாட்டேன் தான். அதனாலதான் உடனே அம்மாட்ட சொன்னேன், அம்மா உடனே செக் முதல்ல போய் இந்த வேலையை இன்னைக்கே முடிச்சிரு, நாளைக்கு கல்யாணத்துல நேரில் போய் மத்த பாத்துக்கலாம் அப்படின்னா. கண்டிப்பா அவசியம் வாங்கப்பா, நீங்க கண்டிப்பா சொன்னாதான் எனக்கு தங்கச்சி, அது எப்படி நாகூர் தான் நான் வந்துடுறேன், நேரம் வந்துடுறேன், கண்டிப்பா நல்லபடியா முடிப்போம், அவ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா? என்ன சந்தோஷம்?
ஒரு அண்ணனா இருந்து பணம் கொடுக்குற நீங்க தான் அண்ணன், நீங்க தான் செஞ்சீங்க. அது உங்களுக்காக தான் இந்த பணம் தங்கச்சி கொடுத்துருக்கேன். சரியா? அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லு, சவுண்டா சொல்லு. தேங்க்ஸ் சொல்லு. பத்தியா, உங்களுக்காக தான் இந்த பணம். சரியா? நீங்க நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் அன்னைக்கு நீங்க கண் கலங்குனீங்கல்ல, அண்ணனா இருந்து நீங்க செய்ய வேண்டியதுக்காக தான் நான் உங்க கையில கொடுக்க சொன்னேன். சரியா? நான் இருக்க தைரியமா இருக்கணும். நல்லபடியா கல்யாணத்தை முடிக்கிறோம், நல்லபடியா அவளை நல்லா வாழ வைக்கணும். அமைதியா இருந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கணும். சரியா? அமைதியா இருந்து கல்யாணம் பண்ணிக்கியா? நல்ல பிள்ளை, சூப்பர். அண்ணனுக்கு அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. சரியா? அம்மா பாத்துக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போய் அம்மா பாத்துக்கல. இப்ப போதுமா உங்களுக்கு எல்லாமே? போதுங்கப்பா, இது போதுங்கப்பா. நீங்க கேட்டீங்க, என்ன கேட்டீங்களோ என்ன அதை அப்படியே செஞ்சுட்டேன். கண்டிப்பா இது போதுங்கப்பா. சரிம்மா, நீங்க வேற எதுனாலுமே எனக்கு சொல்லுங்க, நான் அங்க வந்து நான் அங்கேயும் வரேன். கல்யாணத்துக்கு வரேன். உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஆமா, நல்லா முடிஞ்சாலும் அதை தான் சொல்ல பெரிய வார்த்தை வேணா, நீங்க நல்லா இருந்தா போதும். சொந்தக்காரங்களாம் இருந்து எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க. எல்லாம் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் இறந்தப்பவே அதுக்கப்புறம் நான் செய்யறேன், நீ செய்யறேன், இதுவரையும் யாரும் எதுவும் செஞ்சது கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க ஒதுங்கிட்டாங்க. இப்பவும் பாப்பா கல்யாணம்னு சொன்னேன், எல்லாருமே நீங்களா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தாய் வீடு, கடவுள் எல்லாமே அம்மா தான். இப்ப அவங்க தான் இருந்து அளவுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிருங்க. கண்டிப்பாக கண்டிப்பா. நீங்க அப்படிலாம் சொல்லுங்க. அம்மானால இப்ப என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நல்லபடியா முடிங்க.